மேற்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும், இந்த சாயப்பட்டறை விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வருது. இந்த சாயப்பட்டறை விவகாரத்துல உங்களுடைய குரலா என்னவாக இருக்கும்? ஏற்கனவே நாங்க அறிவிச்சிருக்கோம். இந்த சேலம் மாநகர பகுதியில இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை எவ்வளவு பிரச்சனை, அதே மாதிரி தான் இந்த சாயப்பட்டறை கழிவு டையிங் ஃபேக்டரி என்பது கட்டாயம் தேவையில்லாதது ஒன்று. இதை சேலம் புறநகர பகுதியில இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலங்கள் இருக்கிறது. அந்த தரிசு நிலங்களை போய் இந்த திட்டத்தை நிறைவேற்றலாம். இன்னைக்கு சேலம் மாநகராட்சி மைய பகுதியில சுற்றில இருக்கிற மக்கள் குடியிருக்கிற பகுதியில இந்த சாயப்பட்டற கழிவு திடர் அந்த மேலாண்மை போட்டுக்கிறது மிகப்பெரிய தவறு. அரசாங்கம் எப்படி இதை அனுமதி கொடுத்தான்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது கொடுத்துடக்கூடாது. அண்ணன் எடப்பாடியிடம் சொல்லி கட்டாயம் இந்த சாயப்பட்டற கழிவு இந்த சேலம் பகுதியிலே வருவதற்கு கட்டாயம் தடுப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்ற வாக்குறுதி மக்கள் மத்தியில கொடுத்திருக்கேன். தொகுதி மக்களுக்கு உங்களுடைய வாக்குறுதிகளா எதை முன்னிறுத்தி வாக்கு சேகரிச்சுட்டு வரீங்க? இப்ப நம்ம பொதுவா சேலம் மாநகராட்சி பகுதியிலும் சேலம் புறநகர் பகுதியும் பாதுகாப்பற்ற குடிநீர் பள்ளி கல்விகளுக்கு கட்டாயம் சிறப்பா அந்த அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும். சேலம் மாநகராட்சிக்கு ரிங் ரோடு நெரிசலை தடுப்பதற்கு சேலம் மாநகராட்சிக்கு ரிங் ரோடு இதுதான் முக்கியமானது.